ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகுதான் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதங்க. ஏன்னா இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நாம் என்ன நினைத்து வேண்டி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோமோ கூடிய சீக்கிரம் முருகப்பெருமானுடைய அருளால் இது நிச்சயமா நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சஷ்டி விரதத்தின் மூலமாக நிறைய அதிசயங்கள் கூட நடந்திருக்குங்க. அதாவது நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் மனதார முருகப்பெருமானை நினைத்து செய்யும் பொழுது அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு ஐதீக சாஸ்திர ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதங்க. இந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம். ஒரு சஷ்டி பார்த்தீங்கன்னா தேய்பிரையில வரும், இன்னொரு சஷ்டி வளர்பிரையில கூட வருங்க. எந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு நினைத்து இந்த விரதத்தை மனதார செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நான் சஷ்டி விரதமே இருந்ததில்லை, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று தெரியவில்லை என்பது நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விரதத்தினுடைய மகிமை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு முறையாவது இந்த சஷ்டியை நீங்கள் கடைபிடித்த பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அதற்கு பிறகு நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக அப்படி இருந்து பாருங்க. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க என்பதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பல்வேறு கிரக பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகிறது, நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்களுக்கு செல்வ நிலை இந்த காலகட்டம் எப்படி இருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 4 கிரக பயிற்சியானது நடக்க போகிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னிராசில நீச்சமடைய போகிறாருங்க. இதனால கன்னிராசி நேயர்களுக்கு என்ன நடந்திருக்கு, என்னவெல்லாம் நடக்க போகிறது கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளணும். புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழப்போகிறது. இந்த கிரகங்களின் அமைப்பால் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னிராசியில நீச்ச நிலைக்கு செல்ல போகிறார். செவ்வாய், புதன் பகை ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கின்றனர். சூரியன் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். இந்த நேரத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய யோகங்களால் கன்னிராசினியர்களுக்கு என்ன கிடைத்திருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் இதுவரை கடைபிடித்து வரக்கூடிய விஷயத்த இனி கடைபிடிக்கலாமா என்ற கேள்வி இந்த இடத்துல கண்டிப்பாக வருங்க. ஸோ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ பொதுவாகவே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமா உங்களுக்கு அமைந்திருக்கு. அதாவது இந்த நேரத்துல துணிச்சலாக ஒரு முடிவை நீங்க எடுத்திருப்பீங்க. அதாவது சாத்தியமாகாத ஒரு முடிவை இப்ப நீங்க துணிச்சலாக எடுத்து அதை செயல்படுத்தி அந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கும். குடும்ப நிலையில இருந்தாலும் கூட, வேலை ரீதியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பா குடும்ப சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் உறவுகள் சுமூகமாக தான் இருக்குங்க. ஏன்னா சில மன சங்கடங்கள் மனக்கசப்பு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதனால் இப்போ சுமாராக தான் கொஞ்சம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதிநிலை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கலாங்க.
அதாவது நிதி ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. என்னடா செய்ய போறோம், அடுத்து நமக்கு இதற்காக இது தேவைப்படும் என்ற யோசனை உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். நிறைய கமிட்மெண்ட் கூட நீங்க வைத்திருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண கஷ்டங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிதி நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொழுது புதிய ஆடைகள், ஆபரணங்கள் அல்லது வீட்டு உபயோக பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக நிறையவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சி நடக்க போகிறதா என்பதை ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா குறிப்பிட்ட சில மாதமாகவே நிறைய அனுபவித்து வந்திருப்பீங்க. அதாவது நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் நிச்சயமாக அனுபவித்து வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களிலும் சுப நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இந்த மாதம் நீங்கள் அதிகப்படியான கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. சிலருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டாகலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படைப்பு தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றியை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. பணி இடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்களின் ஆதரவு நிச்சயமாக கிடைக்குங்க. இளைஞர்கள் போட்டியில் பங்கேற்பதற்கும் அதில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னிராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் நிறைய அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானத்தை நீங்கள் செய்யலாங்க. உங்களால் முடிந்த தானத்தை யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். இப்படி செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்த்து நல்லது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னிராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.